ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கர் அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயிலான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஹங்கர் அப்படிங்கிற போம் வந்து ஜெயண்டா மகாபத்ரா அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஆத்தர் தான் வந்து இந்த போமை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இது ஒரு ரா ஓப்பனிங் போயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது என்னடா போயம் இப்படி இருக்குது, இந்த ஸ்டோரி வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராவான போயம். பட் ஆக்சுவலி வந்து இதெல்லாமே வந்து பாவர்ட்டினால் வந்து பார்த்த விஷயங்களை போய்ட் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அண்ட் போம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்றோ பார்த்துடலாம். ஜெயந்தா மகாபாத்ரா வந்து நம்ம ஒரிசாவில் பிறந்திருக்கிறாங்க. 22 அக்டோபர் 1828 பிறந்திருக்கிறாங்க. இந்தியன் போயட், சாகித்ய அகாதமி அவார்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்தியன் சம்மர் அப்படிங்கிறது வந்து இவங்களோட ஃபேமஸான ஒர்க். 27 ஆகஸ்ட் 2023 வந்து இறந்துருக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவர் வந்து ஒரு இந்தியன் போயட். அண்ட் இவரோட ஒர்க் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரிசாக்காரர். ஸோ அவங்க உள்ள பாவர்ட்டி அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்டேட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அவங்க மக்கள் வந்து எந்த மாதிரிலாம் விஷயங்களை சந்திச்சாங்களோ அதை வந்து பேஸ் பண்ணி கவர் பண்ணி அழகாக எழுதியிருப்பார். அண்ட் இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா, அண்டு நான் சொல்ல வந்து குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கதை வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஞாபகம் வரும். அண்ட் இந்த போம் வந்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான கான்ட்ரவர்ஷியலான போம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரிஜினலாக 1976 வந்து A Reign of Writs அப்படிங்கிற கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இதோட தீம்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பாவர்ட்டி, டிசப்பரேஷன், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதெல்லாமே வந்து இதோட மெயினான ஒரு தீமாக வந்து சொல்கிறாங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்தியன் ஒடிசா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே தான் வந்து பிறந்திருப்பார். அண்ட் அதில் வந்து என்னென்ன பாவர்ட்டி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த போம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் போமில் வந்து 4 ஸ்டான்ஸாலேயுமே வந்து 5 லைன்ஸ் இருக்கும். இப்போ போமோட சம்மரியை டீட்டெயிலில் நம்ம பார்த்துடலாம். இந்த போமோட ஃபஸ்ட் லைனை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, யாரோ ஒரு ஆள் வந்து அந்த பொயட் வந்து ஒரு பயங்கரமான லக்கேஜை வந்து அவர் முதுகில் வந்து சுமந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் இது வந்து ஆக்சுவலி டோட்டலாக ராங். என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு இன்டிமெசியான ரிலேஷன்ஷிப், அவருக்கு வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ உடனே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷுவல் டிசைரை வந்து அவரால் தாங்கவே முடியாது. அந்த டைமிங்கில் வந்து யாரோடையாவது வந்து அவர் வந்து செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்து வருவார். அவரோட போட்டோட அந்த ஃபிஷர்மேன் வந்து அவர்கிட்ட சொல்லுவார், நீங்கள் வந்து அவளை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பார். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும். அந்த ஃபிஷர்மேனுக்கு வந்து அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செக்ஷுவல் டிசைருக்கு வந்து என்னோட பொண்ணோட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அண்ட் ஆக்சுவலி இந்த பொயட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஷாக்காக இருக்கும். என்னடா ஒரு அப்பாவே வந்து ஒரு பொண்ணை வந்து இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரே. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெத்த பொண்ணே வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். நீங்கள் வந்து உங்கள் செக்ஷுவல் டிசைருக்கு வந்து என்னோட பொண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, 2 பேருமே செக்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அண்ட் ஆக்சுவலி நான் ஓப்பனிங்லேயே சொன்னது தான் வந்து இது வந்து ஒரு ராவான ஒரு போம், ஒரு ரா ஓப்பனிங்கான போம். ஸோ போமில் இருக்கிறத வந்து நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபிஷர்மேன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பொயட்டை வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து 15 வயசு ஆகுது. அண்ட் அவளுக்கும் எனக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வேறு வழியே இல்லை. உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹங்கர் இருக்குது, பட் எங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக உள்ள ஹங்கர் இருக்குது. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கிடைக்காது. அதனால வந்து நீங்கள் என் பொண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது பைசாவோ இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதோ ஃபுட்டாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவர் இருக்கார் இல்லையா, அந்த பொயட் வந்து அந்த ஃபிஷர்மேனோடே வந்து நடந்து போகிறாரு.
எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணல்லாம் வந்து குமிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அவர் மைண்டுக்குள்ளே வந்து நிறைய ஓடிக்கிட்டே வந்து இருக்குது. அவரோட ஸ்கின்னு வந்து அந்த ஸ்லாங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டான எமோஷன்ஸ்லேயே வந்து போகிறாரு. அண்ட் அவர் அங்கே பார்க்கும்போது என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணோட வந்து நம்ம செக்ஷுவல் டிசைருக்காக நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு வீடு, ஒரு எரிஞ்சு போன வீடு வந்து அங்கே இருந்தது அப்படின்னா, அதோட பாவம் வந்து இவரை என்ன பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் யோசிக்கிறார். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பாவமான செயலா அப்படிங்கிற மாதிரியே. ஆனாலுமே வந்து அவர் வந்து நோ அப்படின்னு சொல்லலை. அவர் பின்னாடியே வந்து இவருமே போயிட்டுருக்காரு. அந்த சைலன்ஸ்லேயே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஹட்டை வந்து ரீச் பண்ணுறாங்க. எந்த ஹட் அப்படின்னா, ஃபிஷர்மேன் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபிஷர்மேனில் உள்ள ஹட்டை வந்து ரீச் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபிஷர்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட வந்து ஒரு பழைய அந்த மீன் பிடிக்கிற வலை சொல்லுவாங்கள்ல, அந்த நெட்டை வந்து கையில் வச்சுருக்காரு. அந்த நெட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்குமே வந்து இந்த மீன் பிடிக்கிறதுக்குமே யூஸ் ஆகாதான். இதில் வந்து அந்த நெட்டை வச்சு அவரால் மீனும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதோட வந்து நம்ம போயிட்டு வந்து எதை மீன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டீப்பான மீனிங்காக வந்து அந்த மீன் பிடிக்காத வலை மாதிரி தான் அந்த செக்ஷுவல் டிசைருமே வந்து ஒரு பாவமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அண்ட் இப்படிலாம் ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே அந்த ஹட்டு வந்து ரொம்பவே டார்க்காக குவைட்டாக ஓப்பனிங்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த ஹட்டுக்குள்ளே போகும்போது இந்த ஹட்டு வந்து டார்க்காக இருக்குது அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி பாவர்ட்டி, அதாவது வறுமையில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வீடு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து நமக்கு மீன் பண்ணி சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பாவர்ட்டினால் அந்த ஹட்டை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த ஹட்டுக்குள்ளே வந்து ஒரு போகும்போது அங்கே உள்ள பாம் ட்ரீ லீவ்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஹட்டுன்னா குடிசை, அதை வந்து அந்த பனை ஓலை சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு செஞ்சுருக்குறாங்க. அது எல்லாமே வந்து அவரோட ஸ்கின்னை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் அவர் வந்து மெட்டாஃபரிக்கலி வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுது. நீ வந்து ஒரு பாவம் பண்ண போகிற, அந்த சின்னை வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே உள்ள அந்த ஆயில் லேம்ப் எல்லாமே வந்து நைட்டு தானே ஏற்றுவாங்க. பட் இங்கே வந்து மார்னிங்கே அதோட அந்த வாலில் வந்து ஏற்றி வச்சுருக்கிற மாதிரியும், இது எல்லாமே வந்து நீ வந்து இது ஒரு தப்பு பண்ண போகிற, ஸோ வந்து நோ நோ அப்படின்னு சொல்கிற மாதிரியே நம்ம பொயட்டுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஹட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த பொயட்டோட செக்ஷுவல் டிசைருக்காக அவர் உள்ளே வந்துட்டார். அப்போ அந்த ஃபிஷர்மேன் நிற்கிறாரு, அவங்க பொண்ணுமே வந்து நிற்கிறாங்க. ஸோ அவளுக்கு வந்து என்ன தோணுது அந்த டாட்டருக்கு அப்படின்னா, அவளுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம அப்பா வந்து நம்மளை வந்து ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி வந்து ஆக்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இவரோட செக்ஷுவல் டிசைருக்காக அவளோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த லேம்ப்லேருந்து வந்து ஸ்மோக்காக வருது. ஸோ இப்போ அந்த பொண்ணுமே வந்து ரெடியாக இருக்கா. ஏன்னா அந்த பாவர்ட்டினால் இவரோட ஆசையை வந்து, இவரோட டிசைரை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் மைண்ட் செட்லேயுமே ஓடுது. அண்ட் அந்த இதுலேருந்து வர ஸ்மோக் எல்லாமே என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மைண்டு வந்து ஒரு ட்ரீமியாக ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியே. அந்த பொண்ணு வந்து பாவம், அவளுக்கு வந்து ஒரு 15 வயசு பொண்ணு, அவளோட ஏஜில் உள்ள சார்மிங்னஸ்லாம் இல்லாமல் ஒரு செக்ஷுவல் ஹங்கருக்காக வந்து நம்ம அவளை அப்படி பண்ண போகிறோமே அப்படிங்கிற மாதிரியாக இது பண்ணுறாரு. அப்புறம் அவர் அந்த பொயட்கிட்ட வந்து அந்த ஃபிஷர்மேன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன், நான் வந்து பக்கத்தில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எதுக்காக சொல்கிறாருன்னா, நான் போயிடுறேன், நீங்கள் வந்து உங்களோடதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களோட டிசைரை வந்து நீங்கள் தீர்த்துக்கோங்க, அண்ட் நான் லேட்டராக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போகிற மாதிரி இது பண்ணுறாரு. இவரோட டாட்டரை வந்து எதுக்காக இவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாவர்ட்டிக்காக, ஒரு ஹங்கருக்காக வந்து இது பண்ணுறாங்க. அந்த பொண்ணுமே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ அவரோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறோம், இருக்கணும், அவர் வந்து அதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அதுக்கு அவள் ரெடியாகி என்ன பண்ணுறான்னா, அவளோட 2 லெக்ஸையுமே வந்து அவருக்காக வந்து அவள் ஓப்பன் பண்ணி வந்து வச்சுருக்கிறா. அண்ட் இது எல்லாமே வந்து அங்கே உள்ள பாவர்ட்டிக்காக தான் வந்து இப்படி ஒரு ரா ஓப்பனிங்கான போமோ வந்து
நம்ம பொயட் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட வந்து அந்த போம் வந்து முடியிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஆத்தர் வந்து ஒரு பொயட் ஒரு மிக்ஸ்டான எமோஷன்லே இருப்பார். அண்ட் ஃபைனலாக ஒரு ஓப்பன் எண்டட் போயமா ஒரு ராவா அந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் இருந்ததா, அண்ட் ஒரிஜினலில் உள்ள பாவர்ட்டியினால வந்து மக்கள் இவ்வளோ வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத இந்த போம் மூலியமா வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக இவ்வளோ தான் வந்து போமோட சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட்டுன்னு நம்ம மறக்காம கீழே கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணுன்னா அதையும் கீழே கேளுங்க. Thanks for watching and subscribe for more videos.